ஹாய்ங்க எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த டேரியா பூ சின்ன வயசில ஸ்கூலுக்கு போகிறப்ப இந்த வின்டர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே 3 மாசமாவும் அத வாங்கி வாங்கி அந்த 3 மாசமா தலையில இருந்துட்டே தான் இருக்கும் அந்த டேரியா பூ. என்னென்ன கலர் கிடைக்குதோ எல்லா கலர்லேயும் டேரியா பூ வாங்கிட்டு வந்துருவாங்க எங்க அம்மா. அதேபோல பார்த்தீங்கன்னா, அந்த பூ நல்லா பெருசா இருக்கும். இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து தலையில வச்சுட்டு போவோம். ஸோ அது மாதிரியெல்லாம் யார் இந்த சின்ன வயசுல இந்த டேரியா பூவ அவ்ளோ விரும்பி அத வந்து தலையில வச்சுட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்ப தான் நான் ஒரே ஒரு பிளான்ட் வயலட் கலர் பிளான்ட்டோட கட்டிங்ஸு என்னோட ஃப்ரெண்டு வீட்ல இருந்து நான் கேட்டு கொண்டாந்து வச்சிருக்கேன். இன்னுமே துளுக்கல. இன்னும் அதாவது வளரல. கண்டிப்பா வளர்ந்தோனே நான் அத வீடியோவா போடுவேன். அ இப்போ ரீசென்ட்டா இந்த வீடியோஸ்ல பார்த்து தான் எனக்கு இந்த பூவ வந்து நெறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு. அத வந்து எப்படியாவது கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆசை வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு செடிகள் பத்தின புரிதலோ, இல்ல இந்த செடிய எப்படி வளர்க்கறது அத பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. இதுக்குள்ள வந்தக்கப்புறம் தான், ஓ! இது எல்லாமே மூலிகைகள். இது எல்லாமே இவ்ளோ இதா நம்மளால குரோத் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்துக்கிட்டேன். அதேபோல உங்களுக்கும் இந்த மாரி செடி வளர்க்கறது, இந்த சீட்ஸு இதுலலாம் உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் இருந்தது அப்படின்னா, நீங்களும் இதையும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நெறையா பேருக்கு அவங்க இருக்கிற இடத்துல அந்த மூலிகைகள் எதுவுமே கிடைக்கிறதில்ல. கொஞ்சம் சிட்டிக்குள்ள இருக்கவங்களுக்கு, அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே கிடைக்கிறதில்ல. ஸோ, அதனால உங்க உங்க பக்கத்துல இருக்கு, உங்க கிராம சைட்ல இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க அத வாங்கி நீங்க அத குடுக்கலாம். ரொம்ப 1000, 2000த்துக்கு அந்த மாரி குடுக்காம ஒரு 40, 50 அதுக்குள்ள நம்ம குடுத்தோம் அப்படின்னாலும், நம்ம பெட்ரோல் சார்ஜு, பேக்கிங் சார்ஜு, ஸோ அதேபோல அந்த பாக்ஸு, செல்லோ டேப்பு, ஸ்டேப்லரு, கவர்ஸு ஸோ அது எல்லாமே அமௌண்ட்டு தான். அதுக்கு நீங்க ஒரு 40, 50 அந்த மாரி ஒரு ரூ. 100க்குள்ள ஒரு விலை வச்சு நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, ஆ அது வந்து மத்தவங்களுக்கும் போய் சேரும். அதேபோல அந்த விதைகளையும், அந்த செடிகளையும் அ அழிக்காம நம்மனால பாதுகாத்துக்க முடியும். ஒருத்தங்க கிட்டயே வச்சிருந்தா, சப்போஸ் ஒரு சூழ்நிலை அந்த செடி ஃபுல்லாவே இதாயிடுச்சு, அது எல்லாமே வறண்டு போச்சு அப்டின்னா, திருப்பி அத உற்பத்தி பண்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ, அத வந்து நம்ம ஒரு 10 பேருக்கு நம்ம ஷேர் பண்ணி விட்டுட்டோம் அப்டின்னா, அந்த 10 பேர்கிட்டயும் அந்த பிளான்ட் இருக்கும். அதுல யாரோ ஒருத்தங்க கண்டிப்பா நம்ம கேட்கும்போது, எனக்கு இந்த மாரி பிளான்ட் வேணும்னா, நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். அ செடிகள், விதைகள் வந்து ரொம்பவே நேச்சுரலா இருக்கிறது வந்து ரொம்பவே கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. ஏன்னா, இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வல்லாரை, கேசவர்த்தினி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்ப தான் ரொம்ப அதிகமா அதாவது எல்லாருமே இது எனக்கு முன்னாடி நெறைய பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. யூடியூப்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ, அவங்க எல்லாமே ஷேர் பண்ணது மூலியமா தான் இப்ப நெறையா பேர்கிட்ட இருக்கு. என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாடி தோட்டத்து மேல ஆர்வம் இருக்கவங்க, இந்த பூக்கள், பிளான்ட் மேல என்னை மாரியே நெறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, நெறைய பேர் வாங்கி அத வந்து வளர்த்திட்ருக்கீங்க. அது மாரி தான் சப்போஸ் அவங்க குடுக்காம இருந்தாங்கனாலும், இல்ல அவங்க வீடியோ மூலியமா போடாம இருந்தாலும், நமக்கு அது தெரிய போறது கிடையாது. இப்ப நம்ம சொல்றோம், "இதெல்லாம் என்கிட்டயே இருக்கு. இதெல்லாம் இதுவா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சில பேர் கமெண்ட்ஸ்ல. என்னோட வீடியோ இல்ல. என்னோட வீடியோக்கு மோஸ்ட்லி கமெண்ட்ஸ் எதுவுமே வராது. மேபி நான் நெறையா வீடியோல போய் கீழ பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, "இதெல்லாமா காசுக்கு குடுப்பீங்க கரும்பூலாலாம்?" அப்படின்னு கேட்குறீங்க. கரும்பூலாம் கிராம சைட்ல இருக்கவங்களுக்கு ஈஸியா கிடைக்குங்க. அத வந்து அவ்ளோ சீக்கிரமா அ டவுன் சைட்ல இருக்கவங்களுக்கு அவ்ளோ கிடைக்காது. ஏன்னா அப்பார்ட்மெண்ட்ல, சிட்டிக்குள்ள அந்த மாரி இருக்கவங்களுக்கு நான் சொல்லிட்டுருக்கேன். ஆக்சுவலி அத வந்து போன உடனே அந்த கரும்பூலாம் பொரிச்ச உடனே தூளா ஆயிராது. அது ஃபுல்லா கத்தி எடுத்துட்டு போய் எல்லாம் கட் பண்ணி, வெட்டி அதெல்லாம் எடுத்து கொண்டாந்து தலைகள் எல்லாம் உருவி, கையிலலாம் சிலாக்கெல்லாம் ஏறும். ஃபுல்லா உருவி, அத வந்து 1 வாரம் காய வச்சு, மழை தண்ணீல நனையாம பாதுகாத்து, அத மறுபடியும் போய் நம்ம அரைச்சுட்டு அத நம்ம எடுத்துட்டு வருவோம். ஸோ, அதனால தான் சொல்றேன், எந்த தொழிலையுமே எதையுமே ரொம்ப